ஏழை ஒரு நாள் ராஜாவானான், ராஜா ஒரு நாள் கூஜாவானான், ஏணி கிடைத்தோர் மேலே போனார், ஏமாந்தவரோ பாம்பின் வாயில். இப்படி இருந்தும் இத்தனை தெரிந்தும் இருட்டறையில் ஒரு வசியம் இருக்குது, சூப்பர் சக்சஸ் என்று மயக்குது. சினிமா சைலண்ட் ஃபில்ம் அப்படிங்கிற இடத்துல சினிமா ஆரம்பித்தாலும் அது ஒரு முழுமையான சினிமாவாக பார்த்தும் கேட்டும், வாழ்க்கையில் எப்படி பார்த்து கேட்டு எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிற ஒரு இடமாக தியேட்டரில் நம்மளை மாற்றுவது சினிமாவுடைய அந்த ஒலி ரெண்டும் சேர்ந்தது. அதனால தான் டாக்கி அப்படிங்கிற சவுண்ட் ஃபில்ம் வந்ததுலேருந்து தான் நான் சினிமாவை முழுமையான ஒரு வடிவமாக இன்றைக்கு வரை நாம் எதை சினிமா என்கிறோமோ அந்த சினிமா டாக்கியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சைலண்ட் ஃபில்ம் அப்படிங்கிற விதத்தில் சினிமா ஆரம்பித்த போது 1903 கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 1913 தான் இந்தியாவின் முதல் சினிமா, அதாவது ராஜா ஹரிச்சந்திரா, தாதா சாஹிப் பால்கே அவர் எடுத்த படத்துலேருந்து இந்தியாவினுடைய கணக்கு ஆரம்பிக்குது. ஏறக்குறைய 10 வருஷம் அந்த நெருப்பு இங்கே பற்ற. இத்தனைக்கும் ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற, ரஷ்யா போன்ற பல நாடுகளில் அது உடனே அந்த 10 வருடங்களில் பல பெரிய பெரிய வடிவங்களை அடைந்தது. ஆனால் இந்தியாவில் 1913 தான் அது ஆரம்பிக்குது. 1929 அதிகாரப்பூர்வமாக டாக்கி ஆரம்பித்தாலும் 1930 உலகம் முழுக்க, குறிப்பாக ஜெர்மனி, ஹாலிவுட் இந்த இடங்களில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவத்தை, அந்த முழுமையான பேசும் படம் அடைந்து கொண்டிருந்த சமயத்தில் அதனுடைய தாக்கம் இந்தியாவிலையும் இங்கேயும் தியேட்டர்கள்ன்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு பெரிய நகரங்களில். அதையும் தாண்டி சினிமாவை தயாரிக்கும் கம்பெனிகள் அப்படிங்கிறதும் குறிப்பாக பாம்பேயில் நிறைய அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இம்பீரியல் மூவிடோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தது. அவங்க ஒரே வருஷத்தில் இந்தியாவுக்கு டாக்கி கொண்டு வந்துட்டாங்க. 1931 இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை எடுத்தவர் ஹிர்தேஷ் இரானி அப்படிங்கிற ஒருத்தர். இவர் எடுத்த இந்த படத்தில் என்ன ஒரு விஷயம்னா, இவர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தது டாக்கிங்கிற ஒரு விஷயம் பிரபலமாயிடுச்சு. ஆனால் பெங்காலில், அதாவது இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே மொத்தமாக சேர்ந்து அப்படி இருந்தது. அப்போது அந்த வங்காள பகுதியில், கல்கத்தாவில் ஒருத்தர் வங்காள மொழியில் தான் இந்த டாக்கியை முதல்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டார். பட் அவர் இந்த இம்பீரியல் மூவிடோன் பாம்பே அந்த ரேஞ்சுக்கு ஒரு ரெகுலராக பல படங்களை எடுத்த ஒரு பின்னணி இல்லாததுனால கொஞ்சம் நிதானமாக தடுமாறி எடுத்துகிட்ருக்கார். அதை கேள்விப்பட்ட உடனே இந்தியாவின் முதல் டாக்கி தான் எடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்தில் ஹிர்தேஷ் இரானி பரபரப்பாக செயல்பட ஆரம்பித்து முதல் டாக்கி, முதல் ஹிந்தி படம் தான் இந்தியாவின் முதல் டாக்கி அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை படிச்சிட்டார். அந்த பெங்கால் படம் வரத்துக்கு முன்னால், வங்க படம் வரத்துக்கு முன்னாலேயே ஆலம் ஆராங்கிற இவருடைய ஹிந்தி மொழி பேசும் டாக்கி இங்கே வந்துடுச்சு. இந்த படம் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, ஏற்கனவே நான் போன இதழில் சொன்னேன், சினிமா சவுண்டுன்னு ஆரம்பித்தாலும் முதல்ல ஒரு சவுண்ட் ஆன் டிஸ்க் அப்படிங்கிற முறையில் டிஸ்கில் சவுண்டு தனியாக கேட்கும் வரும், அது ஸ்பீக்கர் வழியாக கேட்கும், ஃபிலிம் தனியாக ப்ரொஜெக்ட் ஆகும், ஒரு சிங்க் பண்ணி அதை காமிச்சிட்டு இருந்தாங்கன்னு. இவர் எடுத்த போது ஒரு புது டெக்னாலஜி ஒன்று கொஞ்சம் மார்க்கெட்டில் அங்கே வந்ததுன்னு கேள்விப்பட்டு அதை யூஸ் பண்ணார். ஃபிலிம்லேயே சவுண்டையும் சேர்த்து பதிவு பண்ணுற ஒரு குறிப்பிட்ட முறை, அது ஏதோ டெனார் டெக்னாலஜி அப்படின்னு, அதை டெனார் கேமரா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேர். அதில் எடுத்தார். லைவ் ரெக்கார்டிங் தான் பண்ணி ஆகணும். அண்ட் அவருடைய ஸ்டூடியோலேயே ஒரு படத்தை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அப்போதைக்கு இருந்த வழக்கப்படி ஒரு நாடகம் பிரபலமாக ஓட்டிகிட்டு இருந்தது. அந்த நாடகத்தினுடைய ரைட்ஸ் வாங்கி சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காட்சி வரிசைகள் அது பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நடிகர்களெல்லாம் செலக்ட் பண்ணும்போது, ஒரு பிற்காலத்தில் மதர் இந்தியா போன்ற படங்களை எடுத்த ஒருத்தரை தான் இந்த படத்துக்கு கதாநாயகனாக முதல்ல போட்டார். ஆனால் ஏதோ காரணத்தினால அவர் செட் ஆகலை, கொஞ்சம் ரொம்ப பெரியவராக இருக்கார், யூத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாஸ்டர் விட்டல்னு ஒரு ஆளை பிடிச்சி நடிக்க வச்சுட்டாங்க. கதாநாயகியாக வந்து ஏற்கனவே இந்தியாவின் முதல் பெண் இயக்குனர்னு சொன்னோம் பாருங்கள், அந்த ஃபாத்திமா பேகத்தோட மகள் சுபைதா அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகறாங்க.
கதை ஒன்றும் பெருசாக கிடையாது. அந்த காலத்து பல ராஜா ராணி கதைகளில் இருக்கிற மாதிரி ஒரு ராஜாவுக்கு 2 பொண்டாட்டி, அதில் ஒரு பொண்டாட்டிக்கு குழந்தை பிறகுதுன்னு அந்த இன்னொரு ராணிக்கு பொறாமல் வந்துடுது. மந்திரியோடு சேர்ந்து ஏதாவது சதி திட்டம் பண்ணணும்னு நினைக்கும்போது மந்திரி உடன்படலை. கோபத்தில் மந்திரியை ஜெயிலில் தள்ளிட்டு மந்திரியோட பெண் குழந்தையை நாடு கடத்திடுறாங்க. அந்த குழந்தை எங்கேயோ ஜிப்சி கூட்டத்தில் வளர்ந்து கதாநாயகி அப்படிங்கிற தோற்றத்துக்கு பெரிய பொண்ணு ஆகிடுது. அதுக்குள்ளே இங்கே இளவரசன் பெரியவன் ஆயிடுறான். இந்த இளவரசனுக்கு இந்த பொண்ணுக்கு காதல் வருது. காதலின் விளைவாக பல சிக்கல்கள் வருது. கடைசியில் அந்த கெட்ட ராணியினுடைய துரோகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலில் இருக்கிற அந்த கதாநாயகியோட அப்பாவை மீட்டு ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிட்டு சுபமாக வாழ்ந்தார்கள். சுபம் இந்த மாதிரி ஒரு படம் தான் அது. பட் என்ன ஆயிடுச்சு, அந்த படத்தில் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் படத்திலேயே அந்த ஆள் ப்ரில்லியண்ட்டாக யோசித்தார். இந்திய ஆடியன்ஸு இந்த பாட்டு டான்ஸு இதுக்கு மயங்குறவங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்தியாவின் சினிமா பாடல்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கான அந்த முதல் வடிவம் இருக்குல்ல, இந்தி பாட்டுன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோமே, அந்த இந்தி சினிமா பாட்டு. அதுக்கு முன்னால் சினிமான்றது இங்கே கர்நாடிக் கச்சேரி அப்படிங்கிற வகையில் இருந்தது. அங்கே இந்துஸ்தானி அப்படிங்கிற முறையில் இருந்தது. கசல்னு உருது மொழி பாடல்களில் பாடுற ஒரு மெத்தட் இருந்தது. அது அந்த கசல் பாணி, இந்துஸ்தானி, அங்கே இருக்கிற மற்ற சங்கீத பாணிகள் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு சினிமா பாட்டு, இந்தி சினிமா பாட்டுங்கிற ஒரு வடிவத்தை உருவாக்கி ஒரு 7-8 பாட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு இந்த நடிகைகளை லிப்பூமெண்ட் கொடுத்து நடிக்க வச்சு, லிப்பூமெண்ட்லாம் கிடையாது, அப்போல்லாம் கூடவே பாடணும், வாத்தியங்கள் பின்னால் இருந்து வாசிப்பாங்க, லைவாகவே தான் பாடணும். அப்படி பாட வச்சு அந்த பாட்டெல்லாம் அன்றைக்கி ஆடியன்ஸ் மைண்டில் மிகப்பெரிய அளவில் தைத்து மொத்தத்தில் முதல் டாக்கிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா எப்படி இன்றைக்கு ஒரு ஆடியன்ஸை கட்டி போடுகிறதோ அப்படி எல்லா விதத்திலும் பொழுதுபோக்குகள் நிறைந்த ஒரு கமர்ஷியல் வெற்றி படமாகவும் அந்த படத்தை அவர் ஆக்கிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, உடனே அவருடைய கவனம் நம்ம இன்னும் பல படங்கள் எடுக்கணும். அண்டு இது ஒரு இந்தியா இருக்கிறதுனால சவுத்தில் இருக்கிற சில பகுதிகளில் ஆடியன்ஸ் இதுக்கு பெருசாக வரமாட்டாங்க. ஸோ சவுத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு உடனடியாக அவர் தென்னிந்திய மொழிகளில் பெரிய மொழியாக அப்போ கருதப்பட்டார். இன்றைக்கும் பெரிய மொழி தாங்க நம்ம மொழி. தமிழில் சைமல்டேனியஸாக ஒரு படம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. தமிழை படம் எடுக்கணும்னு பிளான் பண்ண உடனே காளிதாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கவிஞனுடைய கதை இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அப்படிங்கிறனால அந்த கதையை படமாக எடுக்கலான்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறாங்க. காளிதாஸ் கதை. அதுக்கப்புறமும் பின் தமிழில் சிவாஜி கணேசன் நடித்து ஒரு மிக முழுமையான பல வெற்றி பாடல்களை கொண்ட ஒரு படமாக வந்தது. கன்னடத்தில் வந்தது, தெலுங்கில் வந்தது, இந்தியிலையும் வந்துருக்குது. அது இந்தியா முழுக்க பல முறை எடுக்கப்பட்ட ஒரு கதை. அதை இவர் முதல் படமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறார் அந்த காளிதாஸ். அதை டைரக்ட் பண்ணுறவர் H.M. ரெட்டி அப்படிங்கிற ஒரு டைரக்டர். அவர் தான் தமிழ் சினிமா அல்லது தென்னிந்திய சினிமாவின் முதல் டைரக்டர் அப்படின்னு நம்ம அதுக்கு முன்னாலே சைலண்ட் மூவிஸ் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. முதல் டாக்கி அப்படின்னு வரைச்சு H.M. ரெட்டி வரார். இந்த H.M. ரெட்டி கூடவே நடிகர் நடிகைகள் தேர்வு பண்ணும்போது ஏற்கனவே அப்போ நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்த டிபி ராஜலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் இந்த படத்தின் கதாநாயகியாக. அந்த கதையில் காளிதாஸ் ஒரு முட்டாள், அவன் ஒரு ராணியை சில புலவர்கள்லாம் சேர்ந்து அவன் புத்தாலின்னு நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. தெரிஞ்சப்புறம் அந்த ராணி மனசு உடைஞ்சு போய் அவனை திட்டிடுவா. அதில் அவன் காளிக்கிட்ட வரம் வாங்கி அவன் மிகப்பெரிய காளிதாசன் ஆகிடுவான். கடைசியில் அவனும் ராணி எப்படி ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கதை தான். அதில் அந்த ராணி தான் மிக முக்கியமான கதாநாயகி. அது நம்ம டிபி ராஜலட்சுமி. கதாநாயகனை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ஆள் எல்லாம் ஓகே, நல்லா பாடுறாரு. அப்போ பாடணுமே கூடவே, நல்ல குரல் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஆனால் தமிழ் அவருக்கு சரியாக வராது. அவர் தெலுங்குக்காரர், அவர் தெலுங்கு தான், ஆனால் ஹீரோ கரெக்டாக இருக்கார். சரி ஓகே, மொழியெல்லாம் பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு படம் முழுக்க அவர் தெலுங்குலேயே பேசுவார். நம்ம அம்மா ஹீரோயின் இருக்காங்களே அவங்க தமிழ்லேயே பேசுவாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, இது தெலுங்குக்காரங்களும் தெலுங்கின் முதல் சினிமான்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு வழி வந்துடுச்சு. படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு தமிழ் தெலுங்கு டாக்கி அப்படின்னும் அவங்க பப்ளிசிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் முழுக்க கதாநாயகி தமிழில் பேசுவார், தமிழிலேயே பாட்டு பாடுவார். கதாநாயகன் தெலுங்குலேயே பேசுவார். அவர் தெலுங்கில் கேட்குறதுக்கு இவங்க தமிழ் சொல்கிற பதிலை வச்சு நம்ம ஆடியன்ஸ் கதையை குத்து மதிப்பாக அவங்களும் தெலுங்கு ஆடியன்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழ் ஆடியன்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மொத்தத்தில் அந்த சினிமா அவங்க பேசுகிறாங்க, பாடுறாங்க. அந்த பிரமிப்புக்கு முன்னால் எந்த லாஜிக்கும். இதில் இன்னொரு காமெடி லாஜிக்னு சொன்னோடனே ஞாபகம் வருது. இந்த படம் இது சரித்திரம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு கவிஞனுடைய கதை. இந்த கதையில் காந்தி மகான் கைராட்டினமே அப்படின்னு கதாநாயகி பாட்டு பாடுவாங்க.
காளிதாசன் காலத்தில் ஏது காந்தி அப்படின்னா அந்த லாஜிக்கெலாம் கிடையாது. ஜனங்களுக்கு அன்றைக்கி சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கிற பீக்கில் இருக்கிற காலகட்டம். அப்போ காந்தியை பற்றி ஒரு பாட்டு பண்ணால் தேட்டருக்குள்ள அப்படியே மெய் சிலுத்து போய் அந்த பாட்டுக்காகவே அந்த ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்படி இந்த அம்மா கவலையப்படாமல் தேசபக்தி பாட்டு பாடினாங்க. அண்டு தியாகராஜ கீர்த்தனைகளெல்லாம் அந்த கதாநாயகர் பாடினார். எல்லாத்துக்கும் உச்சக்கட்டமாக இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம முக்கியமான கமர்ஷியல் ஐட்டமாக விஷயமாக எதை நினைக்கிறோம், ஐட்டம் சாங். ஒரு ஒரு பெண் வந்து ஒரு கவர்ச்சியாக ஆடியன்ஸை கிளுகிழுக்க வைக்கிற ஒரு பாட்டு. இந்த காளிதாஸ் படத்துலையும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டம் இருந்தது. வார்த்தைகளை கேட்டால் ஆடி போயிடுவீங்க. மன்மத பானமடா மார்பினில் பாயுதாரா, அப்படி அந்த கதாநாயகி பாடும்போது தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாத்தாவுக்கு அப்பாக்கள் கிருகிருத்து தலை சுற்றி மைமருந்து போயிருப்பாங்கன்றதில் கண்டிப்பாக நம்மளாலேயே இன்றைக்கி யூகிச்சு பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட கவர்ச்சி பாட்டு இத்தனையும் நிறைந்த ஒரு இன்றைக்கி சொல்கிறோமே பக்கா கமர்ஷியல் சார், அப்படிப்பட்ட ஒரு பக்கா கமர்ஷியல் தான் தமிழின் முதல் சினிமாவே, முதல் டாக்கியே, அது காளிதாஸ். இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அந்த ஒரு வருஷத்தில் 1931 அப்படிங்கிற அந்த ஒரே வருஷத்தில் இந்தியாவில் ஏறக்குறைய 28 டாக்கீஸ் ரிலீஸ் ஆகி மக்களை சென்று அடைந்து விட்டது. அந்த 28ல் முதல் டாக்கியாக வரணும்னு முயற்சி பண்ணாரே ஒரு பெங்காலி, அந்த ஒரு பெங்கால் படம் அந்த வருஷம் கடைசியில் ஒரு வழியாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆலமராவை தொடர்ந்து இங்கே காளிதாஸ் தமிழ் தெலுங்குக்கான பிரதிநிதி. இந்த மூணையும் விட்டால் ஒரு பெங்கால் இந்த தமிழ் தெலுங்கு 3 மைனஸ் பண்ணால் மீதி அந்த 28ல் இன்னும் ஏதோ ஒரு 2 படம், இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் 23 படங்கள் இந்தி படங்கள் தான். இப்படி இந்திய சினிமா என்பது இந்தி சினிமான்னு ரொம்ப நாள் வரைக்கும் இது பண்ண தமிழ் சினிமா டெக்னிக்கலாக கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஒரு பவர் வந்தது. அதுக்கு இந்திய சினிமான்னு வேர்ல்டு லெவல்லே நினச்சிட்டு இருந்தாங்க. அது காரணம் சினிமா ஆரம்பித்த அந்த டாக்கி காலத்திலே மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் மேட் இன் இந்தியா 23 ஃபிலிம்ஸ் ஆர் இந்தி ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் மீதி தான் அதர் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தது. இப்போ இந்த டிபி ராஜலட்சுமியை பற்றி தான் இங்கே நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த படத்தில் நடித்தாங்க. பொதுவாக ஹீரோயின் மேலே நடித்தோம், இன்னும் நிறைய படம் வந்ததுன்னா கொஞ்சம் சம்பாதிச்சு வீடு கட்டி செட்டில் ஆகிடணும். அப்படி இல்லாமல் அந்த பாரதி சொன்னானே, பெண்ணும் ஆணும் சமநிலை, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணியில் பெண்கள் படைக்க வந்தார். எப்படி படைக்க வருவாங்க, அவங்க ஆண்கள் செய்கிற ஒவ்வொன்றுத்தையும் கூடவே இருந்து அதை நானும் கற்றுப்பேன், அதை நானும் செய்வேன் அப்படின்னு வரும்போது தான் அந்த பெண் உரிமைங்கிறது உண்மையான அர்த்தத்தை பெறுகிறது. கல்வி தான் அவள் ஒரு துறையிலையும் தன்னுடைய இன்ட்ரெஸ்டையும் ஆளுமையும் ஏற்படுத்துறது தான், வெளிப்படுத்துறது தான். அதை இந்த டிபி ராஜலட்சுமி செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, படம் ஷூட் பண்ணும்போது டைரக்டர்ன்றது என்ன, அது எப்படி பண்ணுறாரு, ஸ்கிரிப்டை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, கதை காளிதாசன் கதை எல்லோரும் அதை இவங்க எப்படி இப்படி முதல் சீனை ஆரம்பிக்கணும், இப்படி அந்த கதையை ஒரு சீனாக பிரிக்கணும், அப்படி கதையை கொண்டு போய் கடைசியில் இப்படி முடிக்கணும், இந்த வரிசை ஸ்க்ரீன் பிளேன்னு இன்றைக்கி சொல்கிறதுனுடைய அந்த ஆரம்பகட்ட வரிசை அதை ஸ்டடி பண்ணுறாங்க. எடிட்டிங் நடக்கும்போது கதாநாயகி தானே ஷூட்டிங் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கலாம்ல, பக்கத்தில் மூவி ஹாலில் எடிட்டிங் நடக்குதுன்னு அங்கே போய் எடிட்டிங் எப்படி பண்ணுறாங்க, மூவி ஹாலில் எப்படி மார்க் பண்ணுறாங்க, எப்படி ஜாயின் பண்ணுறாங்க, ஓஹோ இப்படித்தானா, அங்கே ஒரு தப்பாகிடுச்சு, அங்கே என்ன பண்ணுறாரு எடிட்ரு, அந்த இடத்துல ஒரு இன்சர்ட் போட்டுப்போம், இன்சர்ட்டா என்னது இன்சர்ட்டு அப்படின்னு பார்த்தா அவர் அந்த கதாநாயகனுடைய ஒரு முகத்தினுடைய ஷார்ட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் ஷார்ட் அந்த இடத்துல போட்டு தப்பாக இருக்கிற இடத்துல அவன் மூஞ்சி போட்டு குரல் மட்டும் இவங்களுக்கு ஆஹா இவ்வளோ மேட்ரு இருக்கா, இதெல்லாம் கற்றுக்கிறாங்க ஒரு லேடி ஹீரோயின். அவங்க பந்தாவை போய் கரவானில் படுத்துக்காமல் அதனால் என்ன ஆச்சு, ஒரு 3 வருஷத்துலேயே அவங்களே நாவல் எழுதுகிறாங்க, அவங்களே ஸ்க்ரீன் பிளே டயலாக் எழுதுகிறாங்க. தமிழ் சினிமாவின் முதல் பெண் திரைக்கதை ஆசிரியர் அப்படின்ற பேருக்கு வந்துடுறாங்க. அவங்களே டைரக்ட் பண்ணுறாங்க, அவங்களே அந்த படத்தை எடிட்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இப்படி மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சகலகலா வல்லியா டிபி ராஜலட்சுமி தமிழ் சினிமாவின் முதல் சகலகலாவல்லி என்கிற ஒரு பின்னால் பி பான்மதின்றவங்க அஷ்டாவதானின் பேர் வாங்கினாங்க. அதனுடைய ஆரம்பம் டிபி ராஜலட்சுமி என்கிற அந்த பெண்மணி. அவங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்ததோடு மட்டும் இல்லாமல் சினிமா ராணி அப்படின்ற பேர், இன்றைக்கி சூப்பர் ஸ்டார், புன்னகை அரசி அதெல்லாம் பட்டவங்களுக்குள்ள தமிழில் முதல்ல ஒரு பட்டப்பெயரோடு பத்திரிகைகளாலும் மக்களாலும் அழைக்கப்பட்டவர் இந்த டிபி ராஜலட்சுமி. சினிமா ராணி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த படம் ரெடியாகி 8 நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. மும்பையில் இம்பீரியல் மூவி டவுன் அந்த ஸ்டூடியோவில். இந்த ஹீரோயினை தவிர மற்றவங்களெல்லாம் அங்கே இருக்கிற
ஆர்டிஸ்டே யூஸ் பண்ணதுனால அந்த படம் காமெடியாக இருக்கும். ஹீரோயின் தமிழில் பேசுவாங்க, ஹீரோ தெலுங்கில் பேசுவாங்க. மீதி வர எல்லா துணை கதாபாத்திரங்களும் மும்பை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. படம் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் மல்டி லிங்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பிரதானமாக அது ஒரு தமிழ் படம் தான். தமிழ் பாடல்கள் நிறைய இருக்குது, தமிழ் கதாநாயகி, தமிழ் தான் மேலோங்கி இருக்காங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த படத்தை அந்த மாதிரி அவங்க எடுத்து இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த பொட்டி படப்பெட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 10 ரீல் கிட்ட எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் ஓடி இருக்குது அந்த படம். அதை ட்ரெயின் வழியாக கொண்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இங்கே கினிமா சென்ட்ரல்ன்ற ஒரு தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது சென்னையில். அந்த கினிமா, சினிமா இல்லை கினிமா, கெனிட்டாஸ்கோப்லாம் சொன்னல அந்த ஒலியோடு தான் இங்கேயும் ஒரு தேட்டரோட பேரே இருந்துருக்குது, கினிமா சென்ட்ரல். அந்த தேட்டர் இன்றைக்கும் இருக்குதுன்றாங்க. நான் இன்னும் போய் பார்க்கல. ஸ்ரீமுருகன்ற பேரில் அந்த தேட்டர் இன்னும் இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கினிமா சென்ட்ரல் தமிழ் முதல் டாக்கி ரிலீஸ் ஆன அந்த தேட்டர். அந்த தேட்டருக்கு அந்த பொட்டியை ஒரு ரிக்ஷா வண்டியில் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி 2 பக்கத்துலேயும் சினிமா ராணி நடித்த தமிழின் முதல் டாக்கி காளிதாஸ் அப்படிங்கிற அந்த நோட்டீஸை பெரிய அளவில் அடித்து 2 பக்கமும் பேனர் ஓட்டுற மாதிரி ஒட்டி, அதுக்கு பின்னால் பேண்டு வாத்தியம், அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட ரசிகர்களுடைய ஊர்வலம். அப்படி ஊர்வலமாக அந்த பொட்டி அந்த தேட்டரை சென்று அடைகிறது. பின்னால் எம்ஜிஆர் சிவாஜி பீக்கில் இருந்த காலத்தில் அவங்களுடைய ஃபஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு அந்தந்த ஊரில் ரசிகர் மன்றங்கள் இந்த மாதிரி அந்த படப்பெட்டியை ஒரு ரிக்ஷாவில் வச்சு 2 பக்கமும் கட் அவுட்லாம் வச்சு ஊர்வலமாக போய் தேட்டர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம். முதல் டாக்கிக்கே இந்த வரவேற்பு தமிழ் சினிமாவில் நடந்திருக்குன்னா சினிமா ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்கிறதுல நான் நியாயமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். 5 முதலமைச்சர்களை சினிமாவிலிருந்து பெற்ற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. அப்போ சினிமா எந்த அளவுக்கு இந்த மக்களை மனசுக்குள்ளே போய் ஆக்கர்ஷணப்படுத்தி ஈர்த்திருக்கிறது அப்படிங்கிறது புரியுது. அந்த மாதிரி கொண்டாடப்பட்டது ராஜலட்சுமி ஒரு லிபரேட்டட் விமன், அந்த ஃபாத்திமா மேகம் ஒரு லிபரேட்டட் விமன். இதை மாதிரி இந்தியாவின் ஒவ்வொரு துறையிலையும் எத்தனை பெண்மணிகள் நாங்களும் ஆண்கள் செய்கிற அந்த சாதனை செய்வோம், அந்த துறையிலையும் நான் சாதனை பண்ணுவேன், இந்த துறையிலையும் சாதனை பண்ணுவேன், இப்படி பரவலாக வந்து மிக கொடிகட்டி பறக்கிற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அதை சரியாக புரிஞ்சிக்காமல் அதுதான் பெண் உரிமை, அதுதான் பெண் லிபரேஷன்றதை புரிஞ்சிக்காமல் தவறான சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வீணாக போயிட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இங்கே ஒரு சின்ன கதையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ சமீப காலத்தில் இந்த பெண் உரிமையின் விளைவாக பெண்களுக்கு பெண்ணியவாதிகள் சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கிய மந்திரம் என்னன்னா, நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடமிருந்து வரவில்லை, அவர்கள் மூலமாக வந்தீர்களே தவிர அவர்களிடமிருந்து வரவில்லை. யூ ஆர் ஆன் யுவர் ஓன், யூ டிசைட் அபவுட் யுவர் ஓன் லைஃப், இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பெண் பிறந்ததுலேருந்து எம்பொண்ணுன்னு உயிரை கொடுத்து வளர்த்த அந்த அப்பா அம்மா அவனுடைய அத்தனை விஷயங்களை மறந்து அவங்க கடமை தானே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்கிறேன்னு ஓடி போகும்போது என்ன ஆகுது, 2 வித விளைவுகளை நம்ம டெய்லி இன்றைக்கி பார்க்குறோம். ஒன்று, அந்த அப்பன் வெறி பிடிச்சி ஆளுங்களை அனுப்பி கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போய் ஆணவ கொலைகள் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இன்னொரு பக்கம் அவமானம் தாங்காமல் அந்த பெண்ணின் தாப்பன் தூங்கினார், அந்த நியூஸையும் கேள்விப்படுறோம். எதுக்கு தூக்கில் தொங்கணும் ஒருத்தர் அந்த பொண்ணுக்காக அப்படின்னு சில சமயம் தோணும். இந்த 2 அப்பன்களுக்கு மாற்றாக ஒரு அப்பன் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த என் நண்பன். ஏற்கனவே அவனுக்கு இப்போ என் வயசு தான், அவன் ரிட்டையர் ஆகி நிம்மதியாக இருக்கான் இப்போது. ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு அந்த 80s காலகட்டத்திலலாம் எப்படின்னாக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிச்சா தான் இந்த காலத்தில் குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வசனம் இந்த நாடு முழுக்க ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒழிச்சிட்டு இருந்தது. அதுக்கு உட்பட அவனும் நல்லா படித்தான், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்லா வேலையில் இருக்கான். வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க, ஒரே கண்டிஷன், அவங்களும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் தான் கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி வேலைக்கு போகிற ஒரு பெண். அவங்க டீச்சராக இருந்தாங்க. ஸோ அவங்க டீச்சர் வேலை, அவங்க காலையில் ஒரு கொஞ்சம் லேட்டாக கிளம்பி ஒரு 10 மணிக்கு தான் அவங்களுடைய பணியை ஆரம்பிக்கும். இவங்க காலங்காலத்தில் 5 மணிக்கு எழுந்து 3 பஸ்ஸு மாதிரி சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு 10-9:30க்குள்ளே ஆஃபீஸ் போய் சேரணும். அப்படிப்பட்ட ஒரு வேலை. நைட்டு அந்த பெண்மணி ஆசிரியராக இருந்தாங்க. இவங்க அற்புதமாக நடத்தினாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என் பொண்ணுன்னு ஊரெல்லாம் தோளில் தூக்கிட்டு தெரிஞ்சான். அந்த பொண்ணு அப்படி ஒரு தேஜஸா பாரதியார் பாட்டு பண்ண மாதிரி சுட்டும் விழ சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய நெறி கண்ணம்மா வானத்து கருமை கொள்ளோ பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம்
நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டு கருணியில் புடவைப்பது பட்டு பாவாடை பட்டு சட்டையோட அப்படி ஒரு தேஜஸோட அந்த பொண்ணு தெரியும். நானும் கூட அந்த பொண்ணை பார்த்து எப்படி இருக்கா அப்படி இருக்கணும், எப்படி இருக்கா சார், நான் அதுக்கப்புறம் சில உடனே கேட்கும்போது இப்படி காமிச்சேன், எப்படி சார் இருக்கா அவங்க செல்லம்னு, இப்படி இல்லை சார் இப்படி அப்படின்னா பெரிய பொண்ணு ஆகிட்டா அவளுக்காக இப்போ நான் ஓவர் டைம்லாம் பார்க்குறேன், ஒய்ஃபும் சாயங்காலத்துக்கு மேலே டியூஷன் எடுக்கிறா, சாட்டர்டே சண்டேலையும் டியூஷன் எடுக்கிறா, என்னையா அவ்வளோ பயப்படுறீங்க, நல்லா தானே 2 பேரும் சம்பாதிக்கணும். இல்லை சார் ஓரளவுக்கு வாழறதுக்கு இது போகிறோம், பொண்ணு எவ்வளோ கனவுகள் வச்சுருக்கா, என்ன ப்ரில்லியன்ட்டு, அவள் என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ்வளோவும் படிக்கணும்னா காசு கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து அங்கங்கே கொஞ்சம் லேண்டு கண்டெல்லாம் வாங்கி போட்டுன்னு இருக்கேன், ப்ளாட் வாங்கி போட்டுன்னு இருக்கேன். அவள் படிக்க வரும்போது ஸ்கை இஸ் த லிமிட்ன்ற லெவலில் நான் வைக்க வேணாமா சார், அவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு, அவளுக்கு வசதி இல்லாததுனால படிக்கணும்னு ஆடிக்கூடாதுல்ல. அப்படி ஓடா தெரிஞ்சாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும், அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சாங்க, அவ்வளோ இடம் சொத்தாக பண்ணி வச்சாங்க. அவங்க நினச்ச மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்த பெண். கல்லூரியிலையும் சேர்ந்தா, அவங்க நினச்ச மாதிரி ஒரு உயர்ந்த காலேஜில் சேர்த்தாங்க, ஹை லெவல் எஜுகேஷன், ஃபீஸை பற்றி கவலை கிடையாது. அவளுக்கு போக்குவரத்து, அவளுக்கு ஒரு கெனடி கவுண்டான அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒன்று வரும், அதை 2 வீலர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அவள் காலேஜுக்கு போயிட்டு வரணும், சொகுசாக போயிட்டு வரணும் அப்படின்னு 6 மாதத்தில் அந்த பொண்ணு இந்த காதல் என்கிற படுகொலையில் விழுந்தாள். அப்பா அம்மா முக்கியம் இல்லைன்னு போயிடுச்சு கான், அந்த ரேஞ்சு ஆயிடுச்சு. அப்படியே உடஞ்சி போனாங்க. ஆனால் கொலைவெறியோடும் வளைவில்லை, தூக்கு போட்டுக்கொண்டும் சாகவில்லை. 1 மாதம் எங்கேயோ போனாங்க, லீவ் போட்டு திருப்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவனை தேடி போய் பார்த்தேன். அந்த அவன் 6லேருந்து 9 ஒரு இடத்துல பார்ட் டைம் வேலை பண்ணுவான் எங்கேயோ மின்ட்டில். அங்கே போய் தெரியும் அவர் வரதில்லை சார். நாங்கள் ஐயோ என்ன அவன் டச்சை எல்லாம் போயிட்டானே. அதுக்கப்புறம் தச்சையெல்லாம் உலகம் சிறியது இல்லையா, திருப்பியும் ஏதோ கண்ணில் பட்டோம், சார் கேள்விப்பட்டேன் ஏதோ அப்படின்னா. இல்லை சார் அதெல்லாம் நான் மறந்துட்டு சார், அது ஒரு பபுள், அது உடஞ்சி போச்சு, மனசை சேர்த்துட்டு ஆரோக்கியமாக இது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிட்டோம் நானும் என் ஒய்ஃபும். என்ன 2 பேரும் அந்த ஓவர் டைம் பண்ணுறது, டியூஷன் அதெல்லாம் நிறுத்திட்டோம். என் வேலைக்கு நம்புகிறேன், அவன் வேலைக்கு போகிறேன், நானும் இப்போ கொஞ்சம் ரிட்டையர் ஆகிட போகிறேன். ஆனால் இது அந்த பொண்ணுக்காக செலவு பண்ணணும்னு எவ்வளோ காசு சேர்த்து வச்சணும், எவ்வளோ சுற்றி வச்சணும், அத்தனையும் 13 ஏழை பெண் குழந்தைகளுக்கு, எங்கள் ஒய்ஃப் டீச்சர்ன்றதுனால அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்க நல்லா படிக்கிற பெண் குழந்தைகள். 13 ஏழை பெண் குழந்தைகளுக்கு அவங்க படிக்கிற படிப்பு, அந்த படிக்கும்போது அவங்களுக்கு சொந்த செலவு கூட அப்பா அம்மா கிட்ட கேட்கக்கூடாதுன்னு மாதம் ஒரு செலவு தொகை, புத்தக செலவு, காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, போயிட்டு வரதுக்கான செலவு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க ஆசைப்பட்ட ஒரு டிகிரியை 13 பெண்களை படிக்க வச்சேன். அத்தனை பொண்ணுங்களும் ஒரு நல்ல நிலைமையில் ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதில் என்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் 14ஆவதாக ஒரே ஒரு பெண். அவள் ரொம்ப பெரிய கனவுகளோடு இருந்தால், அதுக்கேற்ற புத்திசாலித்தனம் இருந்தது. அங்கிள் நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்க, ஆனால் என்னுடைய எண்ணம் இந்த டிகிரி மட்டும் கிடையாதுன்னா. சரிம்மா என்ன இருக்குது, எனக்கு என் ஒய்ஃபுக்கும் எதிர்காலம்னு ஒன்றும் பெருசாக கிடையாது, எங்கள் 2 பேர் வாழ்கிறதுக்கான பேசிக் வசதி எல்லாம் எங்களுக்கு இருக்குது. என் பொண்ணுக்குன்னு எவ்வளவோ சேர்த்து வச்சேன், அதை நான் உனக்கு பண்ணுறேன், நீ என்ன படிக்கணுமோ படின்னேன். அவள் படித்தா அந்த அளவுக்கு படித்தா. கடைசியில் இன்றைக்கி யூஎஸில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் அப்படின்றாங்களே, அதுக்கு முன் நிலையில், அதாவது நம்பர் 2 அப்படிங்கிற போஸ்ட்டில் இருக்கா. அவங்க அப்பா அம்மாவையும் அமெரிக்காவுக்கே வர வச்சுக்கிட்டா. எவ்ரி சண்டே ஏதோ வீடியோ காலில் வீட்டுக்கு வந்துடுறான், அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறா. பொண்ணில்லாத குறைய அந்த 13 பெண்களும் இந்த 14ஆவது உயர்ந்த பெண்ணும் எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் நிம்மதி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகிட்டாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா ப்ளம்பராகவும் எலக்ட்ரிஷியனாகவும் என்னதான்னு தெரியாமல் ஏதேதோ வேலையை சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தவன். அந்த அம்மா 10 வீட்டில் போய் சொல்லுவாங்க தெரியுமா, 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சிக்குவோம். அந்த மாதிரி இருந்த ஒரு தாய். அவங்க 2 பேரும் கௌரவமாக இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு அற்புதமான ஒரு வீட்டில் இருக்காரு. டெய்லி சண்டே பேசும்போது அவர் ஒரு கோட்டை மட்டும் போட்டு வந்து எங்கிட்ட வீடியோ காலில் பேசுவார். அந்த பொண்ணு சிரிப்பா. அவர் அதே மாதிரி மணின்னு இங்கேயுமா தான் இருக்கார், ஏதோ அமெரிக்காவுக்கு வந்துட்டுன்றதுனால ஒரு கோட்டை மட்டும் கேமரா ஆன் பண்ணாலே போட்டு வந்துடுவார் அப்படின்னு சிரிக்கிறான் அந்த பொண்ணு. அப்படி ஒரு சந்தோஷத்தை அந்த பெண் அவளுக்கும் கொடுத்தாள், எனக்கும் கொடுத்தாள், இந்த தேசத்துக்கும் கொடுத்தாள். மேலே படிக்கிற அங்கிள், இப்போ என் காசுலேயே நான் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி மேலே படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேலே என் பொண்ணு ஓடின கதை எனக்கு ஏன் சார் வலிக்க போகுது. ஒரு பொண்ணு ஓடினா 14 பெண்களுக்கு நான் கல்வி தீபம் ஏற்றினேன் அப்படின்னு சொன்னான். இதுவும் ஒரு ஆரோக்கியமான பார்வை. அப்படி பார்க்குற அப்பன்களை நாம் எதிர்காலத்தில் உருவாக்குவோம். பெண் வந்தால் வாழ்க்கை, வாழ்த்துங்கள், ஓடிட்டா போட்டோம். அந்த காசை வச்சு இன்னொரு 4 ஏழை பெண்களுக்கு கல்வி அறிவை தருங்கள். கல்வி அறிவு தான் பெண்ணின் உண்மையான முன்னேற்றம், பெண்ணின் உண்மையான விடுதலை என்பதை உங்கள் செயலின் மூலம் காட்டுங்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.
பியூட்டிஃபுல்.